மக்களே வணக்கம். பாருங்கள், இந்த தென்னை மரம் தோப்பு வச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்கேன். பாருங்கள், இந்த தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளரோடாமல் அந்த காண்டாமிருக வண்டுன்னு ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்குது. இதனால் தென்னுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ நான் ஒரு தடவை பாருங்கள், இந்த ஒரு 4 நாளில் ஃபுல்லாத்தையும் களை வெட்டி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நேற்றுக்கு என்ன பண்ணேன், ஒரு தென்னையில் வந்து குருத்து கொஞ்சம் காஞ்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாப்திலின் பாலை நேற்று வச்சுட்டு போனேன். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து பார்க்குறேன், அந்த நாப்திலின் பால் கீழே விழுந்துருச்சு. தென்னையில் இந்த தென்னையில் தான் பாருங்கள், அந்த கடிச்சிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கடிச்சிருக்குது. என்ன ஆச்சுன்னா, அந்த வண்டு காண்டாமிருக வண்டு செத்து போச்சு. இந்த வண்டு தாங்க காண்டாமிருக வண்டு. இந்த வண்டு பாருங்கள், அந்த நாப்திலின் பால் வச்சோன்னே அதுவே செத்துடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, நல்லா நமக்கு நாப்திலின் பால் வச்சோம்னா அதிகமாக காண்டாமிருக வண்டு வந்து செத்துடும் போல் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம நாப்திலின் பால் யூஸ் பண்ண வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்னாங்க, பட்டு சந்தேகத்தின் பேரில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், கண்ணாலே அதை நான் காண்ட்டேன். மிக்க மகிழ்ச்சி. தென்னை நல்லா இருக்குது, இப்போதைக்கு பரவாயில்ல. இது பார்ப்பான். நான் வந்து அரசு ஊழியராக வந்து ரிட்டையர்டானவன். வயசு வந்து 69 ஆயிடுச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது. நன்றி மக்களே, வணக்கம்.